நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன் என்னுடைய பள்ளியில். அப்பொழுதெல்லாம் பள்ளிக்கூடங்கள்ல அற்புதமான செய்திகள் கொண்டு வந்து சேர்க்கப்படும். நான் படித்த பள்ளியில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பிற்பகல் வகுப்பு நடக்காது, சத் சங்கம் என்று ஒன்று நடத்துவார். சத் சங்கம் என்றால் சான்றோர்கள் நிறைந்த அவை. மிக உயர்ந்த அறிவாளிகள் வந்து பேசுவார். அதில் மாப்போசி வந்து ஒரு முறை பேசினார். அப்பொழுதுதான் நான் முதல் முறையாக என் பள்ளி பருவத்தில் அரைக்கால் சட்டையில் சிலம்பு செல்வர் மாப்பு சிவஞானம் அவருடைய உரையை கேட்கிறேன். தேசத்திற்காக உழைத்த தியாகிகளை பற்றியெல்லாம் அவர் பேசிக்கொண்டே வருகிறார். அப்பொழுது சுப்பிரமணிய சிவம் பற்றி அவர் குறிப்பிட்டார். 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். அப்ப எனக்கு 12 வயதிலிருந்து 13 வயதுக்குள்ள இருக்கணும். இப்ப எனக்கு 76 வயதாகிறது. 63 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் அந்த பள்ளியில் வகுப்பறையில் மாப்போசி பேசுவதை கேட்டிருக்கிறேன். இன்னும் என் காதுகளில் ஒலிக்கிறது. சுப்பிரமணிய சிவத்தை பற்றி பேசுகிற போது சொல்கிறார், இப்பொழுதெல்லாம் ஒலிபெருக்கிகள் இருக்கின்றன, பேசுவதை எல்லாரிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவற்றால் முடிகின்றன. அன்றைக்கு மெரினா கடற்கரையில் சுப்பிரமணிய சிவம் பேசுவான், இதுபோன்றும் ஒலிபெருக்கிகள் எதுவும் இருக்காது. கூடியிருக்கிற ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னாலே அடி வயிற்றிலே இருந்து வெண்கல குரலில் அவன் சிம்மம் கர்ஜிப்பது போல பேசுவான். அவன் எப்படி பேசுவான் தெரியுமா என்று சொல்லிவிட்டு சொன்னார், சிவம் பேசினால் சவம் எழுந்து நிற்கும் என்றார். 63 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் கேட்டது. சிவம் பேசினால் சவம் எழுந்து நிற்கும், பிணம் எழுந்து நிற்கண்டா. அப்படி பேசக்கூடியவன். அந்த சுப்பிரமணிய சிவத்தினுடைய வெண்கல குரலையும் உருக்கு போன்ற உடலையும் சிதைப்பதற்கு வெள்ளைக்காரன் முடிவெடுத்தான். சுப்பிரமணிய சிவம் திருவனந்தபுரத்தில், இங்க நீங்க இன்னைக்கு போய் பாருங்களேன், திண்டுக்கல்லுக்கு பக்கத்துல வத்தலகுண்டுன்னு ஒரு ஊர் இருக்குல்ல, வத்தலகுண்டுல போய் யாரிடமாவது, ஐயா சுப்பிரமணிய சிவம்னு ஒருவர் உங்களுக்கு தெரியுமா? யாருக்கு? ஒருத்தனுக்கும் தெரியாது. அந்த வத்தலகுண்டுல தான் சுப்பிரமணிய சிவம் பிறந்தார். ஏழ்மையில் உழன்ற பிராமணன். அந்த குடும்பம் சோற்றுக்கு வழியின்றி திருவனந்தபுரத்திற்கு போனது. காரணம், திருவனந்தபுரத்தில் ஏழை பிராமணர்களுக்கென்றே சோறு போட்டு கல்வி கொடுக்கிற ஒரு அமைப்பு இருந்தது. இங்க செந்தில்நாதன் சேவாலயம் நடத்துவது போல் அங்கே சேவாலயம் நடத்துவதற்கு பல பேர் இருந்திருக்கிறார். அங்கே போய் அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு அங்கே அவன் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றறிந்து எல்லா வகையிலும் உருக்கு போன்று தன் உடம்பை ஆக்கியவன். சிவத்தை பார்த்தால் உருக்கு போன்ற உடம்பு இருக்கு. அவனுக்கு வற்புறுத்தி திருமணம் செய்து வைத்தார்கள். அவன் ஒரு நாளும் மனைவியோடு வாழவில்லை. இதையெல்லாம் இன்றைக்கு சொன்னால் உங்களுக்கு அப்படியெல்லாம் நடந்திருக்குமா? ஏனென்றால் நீங்கள் இப்பொழுது பார்க்கக்கூடிய அற்புதமான மனிதர்களுக்கு நடுவே இவற்றையெல்லாம் சொன்னால் உங்களுக்கு எப்படி புரியும்? ஒரு நாள் அவன் மனைவியோடு வாழவில்லை. மனைவி விட்டு வந்து, என்னடா இளம் பெண்ணை திருமணம் செய்து வைத்திருக்கிறார்கள், அவளோடு நீ வாழவில்லை? அவன் சொன்னான், நண்பனே, நான் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறேன். சுதந்திரம் என்பது ஒரு நாளில் கிடைப்பதல்ல, அதற்கு பல ஆண்டுகளாகும். நான் உழைத்து, நான் பாடுபட்டு, நான் குரல் கொடுத்து, நான் கிளர்ச்சி செய்து, நான் போராட்டம் நடத்தி உருவாக்கக்கூடிய அந்த உணர்ச்சி வெள்ளத்தில் ஒரு நாள் சுதந்திரம் வரும், சுதந்திர கொடி பறக்கும். அப்பொழுது நான் அதை பார்ப்பேன். அதுவரை என் உடம்பும் என் உயிரும் இருக்க வேண்டும். போகம் செய்தால் தேகம் கெடும், அதனால் நான் தவிர்த்து விட்டேன். யோசிச்சு பாருங்க. போகம் செய்தால் தேகம் கெடும், அதனால் அதை தவிர்த்து விட்டேன். ஆனால் அப்படி உருக்கு போன்ற உடம்பையும் வெண்கல குரலையும் வைத்திருந்த அந்த சுப்பிரமணிய சிவத்தை சேலம் சிறையிலே அடைத்து ஆட்டு தோலை எடுத்து சுண்ணாம்பு நீரில் அதை தோய்த்து அதை நனைத்து பிறகு எடுத்து அதை அடித்து ரோமங்களை பிரித்தெடுக்க வேண்டும் என்ற வேலையை கொடுத்து நாள் முழுவதும் அந்த
வேலையிலேயே இருந்து அந்த நாரும் மற்றதும் மூச்சு வழியாக உள்ளே சென்று குட்டம் பிடித்து உடம்பெல்லாம் குட்டரோகியாய் உடம்பு முடங்கிவிட்டது. உலகத்தில் ஒரு மனிதனுக்காக வெள்ளைக்கார அரசாங்கம் ஒரு சட்டம் போட்டது என்றால் சுப்பிரமணிய சிவத்துக்கு தான் போட்டது. கால்களும் கைகளும் முடங்கிவிட்டன. அவன் கவலைப்படவில்லை. ரயில் பெட்டிகளில் ஏறி மக்களை சந்திக்க ஆரம்பித்து விட்டான். தேசப்பற்றை ஊட்டத் தொடங்கி விட்டான். வெள்ளைக்காரன் பார்த்தான், இவன் உடலை சிதைத்தோம், இவன் குரலை சிதைத்தோம், ஆனால் அவன் இதயத்தில் சுடர் விட்டு பிரகாசிக்கின்ற இலங்கு மகா தேசபக்தியை சிதைக்க முடியவில்லையே, இதற்கு என்ன செய்வது? பெருவியாதியஸ்தர்கள் ரயில் பெட்டிகளில் ஏறக்கூடாது என்று தனி சட்டமே போட்டான். சிவம் சிரித்தான். ரயில் பெட்டியில் தானே ஏறக்கூடாது, மாட்டு வண்டிகளில் சென்று மக்களை சந்தித்தான். மாட்டு வண்டி போகாத ஒற்றையடி பாதையில் அழுகி கிடக்கிற முடங்கி போன கால்களாலேயே நடந்து சென்று அவன் மக்களை சந்தித்தான். அப்பொழுதெல்லாம் அவன் பாடியது யாது தெரியுமா? பாரதியின் பாடல். இதம் தரு மனையின் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும், பதம் திரு இரண்டும் மாறி படிமிகுந்திடிகுற்றாலும், விதம் தரு கோடி இன்னல் விளைந்தென்னை அழித்திட்டாலும், சுதந்திர தேவி நின்னை தொழுதிடல் மறக்கிறேனே. நின்னருள் பெற்றிலாதார் நிகரிலா செல்வரேன். பாரதி எப்படியெல்லாம் எழுதியிருக்கான் பற்றி பாருங்க. நின்னருள் பெற்றிலாதார் நிகரிலா செல்வரேனும், பன்னரும் கல்வி கேள்வி படைத்து உயர்ந்திட்டாரேனும், பின்னரும் எண்ணிலாத பெருமையை சிறந்தாரேனும், அன்னவர் வாழ்க்கை பாழாம் அணிகள்வை பிணத்தோடொப்பா. இந்த சுதந்திர தாகம் இல்லாத ஒருவன், அவன் எத்தனை படிப்பு இருந்தாலும், எத்தனை பட்டம் இருந்தாலும், எவ்வளவு செல்வம் இருந்தாலும், அவன் எதற்கு சமம்? அணிகள்வை பிணத்தோடொப்பா. அணிகலன்களை அணிந்து கொண்டிருக்கிற பாடையில் இருக்கும் சவத்திற்கு சமமடா. தேவி நின் ஒளி பெறாத தேயமோ தேயமாமோ, ஆவியம் உண்டோ, செம்மை அறம் உண்டோ, ஆக்கம் உண்டோ, காவிய நூல்கள் ஞான கலைகள் வேதங்கள் உண்டோ, பாவியரன்றோ நின்றன் பாலனம் படைக்கிறார். சுதந்திர தேவியின் பாலை பருகாதவன் வாழும் இடத்தில் காவியம் இல்லை, கலைகள் இல்லை, எதுவுமே இல்லை. இப்படி அவன் எழுதிய அந்த பாடலை எல்லா இடங்களிலும் பாடி பாடி பஜனை பாடலை போல பாடி, அவன் வாழ்க்கை வரலாறை எல்லாம் சொல்வதென்றால் தனி கதை. கோணி மூட்டையில் அவனை எப்படி அங்கிருந்து மதுரையில இருந்து கொண்டு வந்தார்கள், அவனுடைய மரணம் எப்படி நிகழ்ந்தது என்பதெல்லாம் தனி கதை. நான் இவை எல்லாவற்றையும் படித்து 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 இவர்களோடே சேர்ந்து வாழ்ந்து வாழ்ந்து வாழ்ந்துதான் இந்த கதியில் இருக்கிற. என்னையா நீ எங்கேயோ இருக்க வேண்டியவன், நீ இங்கேயே இருக்கிறியேன்னு கேட்பான். நான் கொஞ்சம் சமரசம் செய்து கொண்டிருந்தால் சிகரத்தில் இருந்திருப்பேன். எந்த சமரசத்திற்கும் எந்த நாளிலும் இடம் தருவதில்லை என்கிற நிலையில் வாழ்க்கையை வேள்வியாக்கியதால் அடிவாரத்தில் நிற்கிறேன். அது குறித்து எனக்கு கொஞ்சமும் கவலை இல்லை. எப்படி வாழ்வது என்பதுதான் முக்கியமானது. அந்த சுப்பிரமணிய சிவத்தை பற்றி பேசினால் நண்பர்களே, கடைசியில் அவன் விடுதலையாகி அவன் கப்பலோட்டி தமிழ் படம் பார்த்திருப்பீங்க. அவங்க மட்டும்தானே கடைசியில வந்து பிடிக்கலாம், அதை விடுங்க. இதுக்கெல்லாம் பிறகு அவன் மயிலாப்பூரில் வந்து இருசப்ப கிராமணி தெருவில் அவன் ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கிறான். சாப்பிட வசதி இல்லை. அவன் மனைவி வந்து அவனோடு சேர்ந்து கொள்கிறாள். அவளை தவிர்க்கவும் அவனால் முடியவில்லை. வாழ்க்கை செலவுக்காக சில புத்தகங்களை எழுதியாவது விற்பது என்று நினைக்கிறான். ஞானபானு என்கிற பத்திரிகையை அவன் நடத்துகிறான். மயிலாப்பூரில் வந்து எழுதுவதற்கு நண்பர்களே, விளக்கில் ஊற்றுவதற்கு எண்ணெய் இல்லை. இப்படியெல்லாம் சிரமப்பட்டவனை பத்தி பேசினா எவ்வளவு பேசலாம், இருக்கட்டும். இது வண்ணடிமைத்தனம் தீர வேண்டும் என்பதற்காக பாரதி பாடிய பாடல்களை எல்லாம் நான் சொல்வது என்று தொடங்கினால் அதுவே தனி கதையாக இருக்கும். எவ்வளவு பாடினான்.
சரி, மண்ணடிமைத்தனம் போயிடுச்சு, நமக்கெல்லாம் சுதந்திரம் வந்துடுச்சு. நீங்க எதற்காக அவன் சுதந்திரத்திற்காக அவ்வளவு பாடுபட்டான்? ரொம்ப அழகாக சொல்வான். எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு, நாம் எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு. அதான் முக்கியம். சுதந்திரம் சுதந்திரம் சுதந்திரம்னு ஏன்டா நான் சொல்றேன்? எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு, சுதந்திரம் வந்து விட்டா நாம் எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு. எல்லோரும் சமம். இந்தியா பத்திரிகையில் தலைப்பிலேயே சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற பிரெஞ்சு முழக்கத்தை தான் அவன் முதலிலேயே போட்டு அவன் இந்தியா பத்திரிகை அச்சிட்டான். அது மாதிரி அவன் பாடுபட்டான். அந்த பாடல்களை எல்லாம் நான் வரிசையாக சொன்னால் அங்கேயே தான் நிற்க வேண்டியிருக்கும். நாட்டு விடுதலை அவன் நினைத்திருக்கு. 1921 அவன் இறந்துட்டான். அதற்கு பிறகு 26 ஆண்டுகள் ஆன பின்னாலே தான் நமக்கு சுதந்திரம் கிடைத்தது. இந்த செல்லம்மாளை பற்றி, அதாவது நான் ஒன்று சொல்றேன், நான் உண்மையில் வயிறறிந்து சொல்றேன். என்னிடம் இறைவன் தோன்றி, நீங்க படம் பார்த்துருப்பீங்களே, அவ்வையே நீ மீண்டும் நீ உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள், பிறவாம், மீண்டும் பிறந்தால் உன்னை மறவாமை வேண்டும். அப்படி அவன் என்னிடம், மணியனே உனக்கு என்ன வேண்டும், எந்த நிலையிலும் என்னை இந்த தமிழ்நாட்டில் நீ படைக்காமல் இருக்க. தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவர்க்கோர் குணம் உண்டுன்னு நாமக்கெல்லாம் எழுதி வச்சான். அது என்னடா குணம்? நீச குணம், நன்றியற்ற குணம். நன்றிக்கும் தமிழனுக்கும் சம்பந்தமே கிடையாதுயா. இந்த மக்கள் முன்னேறுவதற்காக தன் வாழ்வையே ஒருவன் அர்ப்பணிக்க துணிந்து விட்டால் அவனை கல்லறையில் கொண்டு போய் புதைக்கிற வரை தமிழன் விட மாட்டான். இவனை ஏமாற்றி ஏமாற்றி வாழ்வதுதான் வாழ்க்கை என்று ஒரு முடிவெடுத்து விட்டால் அவனை கொண்டு போய் உயரத்தில் உட்கார வைக்கிற வரை ஓயமாட்டான். அப்படி நல்ல குணம் தமிழனுக்கு. பாரதி இறந்துட்டாங்க, பெண் பிள்ளைக்கு திருமணம் செய்ய முடியல. ஒரு பிள்ளைக்கு அவன் இருக்கிற போதே கடையத்துல மூத்த மகளுக்கு கஷ்டப்பட்டு திருமணத்தை நடத்தினானுங்க. 2வது பிள்ளை சகுந்தலை, அந்த பிள்ளைக்கு திருமணம் செய்ய காசு இல்லை. யோசிங்க, இன்னைக்கு பாரதி பெருமையை பேசுறோம். செல்லம்மாள் பாரதியும் அவருடைய அண்ணன், அவருடைய சகோதரன் அப்பாத்துரை என்னென்னவோ முயன்று பார்க்கிறார்கள். ஒரு 3000-4000 ரூபாய் கூட அவர்களால் திரட்ட முடியல. என்ன செய்தார்கள் தெரியுமா? பாரதியினுடைய அத்தனை படைப்புகளையும் ஒருவனிடம் அடமானம் வைத்து அவன் கொடுத்த 3000 ரூபாயை வைத்துத்தான் அந்த குழந்தைக்கு திருமணமே நடத்தி முடித்தார். செல்லம்மாள் நினைக்கிறாள், பாரதி வாழ்ந்த போதுதான் அவனை இந்த தமிழ் உலகம் நன்றாக போற்றி பாராட்டவில்லை, இறந்த பிறகு எவ்வளவோ பேர் புகழஞ்சலி செலுத்துகிறார்களே, சரி அவனுடைய கவிதைகளை எல்லாம் நாம் புத்தகங்களாக போட்டு பார்ப்போம் என்று போட்டு பார்த்து அத்தனையும் நட்டக்கணக்கு தான். அத்தனையும் நட்டக்கணக்கு தான். பாரதி பிரசுராலயம் என்று வைத்தார்கள், ஒன்றும் பெரிதாக பாரதியை எவனும் திரும்பி பார்க்கவில்லை. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம், அது இருக்கட்டும். 2வது கனவு, ஒரு கனவு நனவாயிடுச்சு. 2வது கனவு தான் அவனுடைய பெண்ணடிமைத்தனம். பெண்ணடிமைத்தனம் போக வேண்டும். இந்த பெண்களுக்காக நீங்க உங்க இருக்கிற பெண்களுக்கு சொல்றேன், நீங்கெல்லாம் இந்த பூஜை அறையில லட்சுமி சரஸ்வதி என்னென்னமோ படம்லாம் வச்சு பூஜை பண்ணுவீங்க இல்லையா? உண்மையிலேயே நீங்க பூஜை பண்ணணும்னா பாரதியார் படம் வச்சுதான் பூஜை. 100 ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படியெல்லாம் பெண்ணுக்கு அவன் பாடி. அவன் 1905 காசியில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் போய் கலந்து கொள்கிறான். அவனுக்கு விவேகானந்தர் மீது மிகப்பெரிய ஈடுபாடு வந்து விடுகிறது. விவேகானந்தருடைய முதல் பெண் சீடர் நிவேதிதா தேவி. அன்னை நிவேதிதா தேவி கல்கத்தாவில் இருக்கிறார் என்பதை அவன் அறிந்து வைத்திருந்தான். காசி காங்கிரஸ் மாநாடு முடிந்ததும் நேரே அவன் கல்கத்தா போனான்.
அன்னை நிவேதிதா தேவியை போய் சந்தித்தான். அன்னை நிவேதிதா தேவியை சந்தித்த பொழுது, நீ எங்கிருந்து வந்தாய்? நான் தென்னிந்தியாவில் தென்கோடியிலிருந்து வந்திருக்கிறேன். சரி, உன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு வந்தாயா? நீண்ட பயணத்திற்கெல்லாம் மனைவியை அழைத்து கொண்டு வரும் வழக்கம் எங்களிடம் கிடையாது என்று பாரதி சொல்கிறான். அப்பொழுது புதுமை பெண்ணெல்லாம் பாடல. அவன் உடனே கடும் கோபம் அடைகிறார் நிவேதிதா தேவி. அவர் அருளுரை கொடுத்தார். நிவேதிதா தேவியின் அருளுரை. பாரதி மாதிரி மனுஷன் கிடையாது. இந்த அம்மையார் அவனை பார்த்து சொல்றாரு, பாரதி நன்றாக நீங்க கேளுங்க அந்த அருளுரைய. சாதி, மதம், பிறப்பு இவற்றின் காரணமாக எழும் அநாகரிகமான வேற்றுமைகளை மறந்துவிடு. இதுதான் முதல் அறிவுரை. எந்த சாதி, எந்த மதம், எந்த மாதிரி பிறப்பு பார்க்காத. சாதி, மதம், பிறப்பு காரணமாக எழும் வேற்றுமைகளைன்னு சொல்லல, அநாகரிகமான வேற்றுமைகள், uncivilized differences, அநாகரிகமான வேற்றுமைகளை மறந்துவிடு முதல்ல. இரண்டாவது, பெண்ணை ஒருபோதும் தாழ்வாக நினைக்காது. ஒரு நிலையிலும் பெண்ணை தாழ்வாக நினைத்தார். மூன்றாவது, உன் மனைவியே ஆயினும் அவளை காமத்தோடு நோக்காதே. அவள் ஒன்றும் காமத்திற்கான நுகர் பொருள் இல்லை, கன்சியூமர் ப்ராடக்ட் இல்லை. உன் மனைவியே ஆயினும் காமத்தோடு நோக்காது. நான்காவது, பெண்ணை இருட்டில் தள்ளிவிட்டு ஆண்கள் மட்டும் வெளிச்சத்தில் உயர்ந்துவிட முடியும் என்று ஒருபோதும் நம்பார். இதை அப்படியே ஏற்றுக்கொண்டான். அதற்கு பிறகு அவன் வந்ததும் பெண் விடுதலைக்காக எப்படியெல்லாம் வள்ளுவன் பெண்ணை உயர்த்தியவன் தான். இல்லற தர்மத்தை பற்றி பெரிதாக பேசியவன் தான். ஆனால் வள்ளுவன் பெண் வழி சேரல் என்று ஒரு அதிகாரத்தை அமைத்திருக்கிறான். அதுல 10 குறட்பாக்கள் இருக்கு. அதுல அவன் ரொம்ப தெளிவா சொல்றான், பெண் ஏவல் செய்து ஒழுகாதன்றான். பொம்பளை பேச்ச கேட்காதடான்றான். கேட்டா உருப்பட மாட்டேன். இப்படியே அந்த குறள் ஒவ்வொன்றையும் பார்க்கணும். மனை விழைவார் மான் பயன் எய்தார், வினை விழைவார் வேண்டா பொருளும் அது. வளரணும் நினைக்கிறியா? உயரணும் நினைக்கிறியா? வெற்றி அடையணும் நினைக்கிறியா? பெண்ணின் பேச்ச கேட்காத. ஆனால் தையல் சொல் கேளேல், அது யார் சொல்றது? ஔவையாரே சொல்றார். தையல் சொல் கேளேல். நம்ம ஊர் தமிழ் புலவர்கள் ஔவையார் அப்படி சொல்லல. தையல் சொல் கேள், பிறகு ஏல். இது இவனா அள்ளி விடுறான். தையல் சொல்ல கேளு, கேட்டு நீ அதன்படி நடன்னு சொல்லு. அப்படி ஒரு பொருளே வராது. தையல் சொல் கேளேல் ஔவையார் சொல்றார். ஆனா இந்த பாரதி எப்படியெல்லாம் பெண்மை வாழ்கென்று கூத்திடுவோவன், பெண்மை வெல்கென்று கூத்திடுவோவன், கலி அழிப்பது பெண்கள் அறமடா, வலிமை தருவது பெண்ணின் பால் முறை பாலடா, உண்டாக்கி பாலூட்டி வளர்த்த தாயை உமையவள் என்று அறியீரோ உணர்ச்சி கட்டி. அவள் தானடா உன்னை உண்டாக்கினா, உனக்கு பால் ஊட்டினாள். அந்த தாய் தானடா உனக்கான உமை. உணர்ச்சியற்றவனே, உயிரை காக்கும், உயிரினை சேர்க்கும், உயிரினுக்கு உயிராய் இன்பமாகிடும் உயிரினும் இந்த பெண்மை இனிதடா. உன் உயிரை விட இனிமையானது, உயர்வானது இந்த பெண்மை என்று பெண்ணை பற்றி பேசியதே. அது தனி வரலாறு, சொல்லிட்டே போலாம். ஒரு இடத்த வசனத்துல நீங்க பார்க்கணும். கவிதைகளை ஏராளமா நிறைய பேர் சொல்லுவான். அவன் எழுதியிருக்கிற வசனங்கள்ல பெண்களுக்காக சொல்றான், வெள்ளையன் கருப்பன் வேற்றுமைக்காக போராடுவதை விட
வெள்ளையன் கருப்பன் வேற்றுமைக்காக போராடுவதை விட உயர் ஜாதிக்காரன் தாழ் ஜாதிக்காரன் என்ற வேற்றுமைக்காக போராடுவதை விட ஆணை விட தாழ்ந்தவள் பெண் என்று வைத்திருக்கிறானே அதை எதிர்த்துத்தானடா முதலில் போராட வேண்டும் என்ற அதை எதிர்த்து போராட வேண்டும். அதுதான் அநீதிகளின் கோட்டை. அது அநீதிகளின் கோட்டை, கலியுகத்தின் பிறப்பிடம். அப்படி பெண்ணுக்காக அவன் பேசியது, அவன் பாடியது என நேரம் இல்லை. இதுவே நேரம் ஓடினுக்கு. அதனால ஒவ்வொன்றும் சுருக்கமா சொல்றேன். பெண்களுக்காக அவன் பாடியதும் அவன் எழுதியதும் ஏராளம். அந்த பெண்களுக்காக அவன் எழுதியது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் படிக்கிறோம். தமிழ்ல முதல் நூல் தொல்காப்பியம். ஆணுக்கு இலக்கணம் என்ன, பெண்ணுக்கு இலக்கணம் என்ன, வகுப்புல தொல்காப்பியம் நடத்துற ஆசிரியர் என்ன சொல்லி கொடுப்பார்? ஆண் யாரு? பெருமையும் உரனும் ஆடுவும் என. ஆண் யாரு? பெருமையும் உரனும் ஆடுவும் என. பெருமை என்றால் அங்கே அறிவு, உரன் என்றால் வலிமை. அறிவும் வலிமையும் உடையவன் தான் ஆண். சரி, பெண் யாரு? அச்சமும் நாணமும் மடனும் முந்துறுத்தல் நிச்சமும் பெண்பார்க்கு உரிய என்ப. அச்சம் மடம் நாணம் இருந்தாதான் பெண். தொல்காப்பியம் எழுதி வச்சிருக்கான். இவன் சொல்றான் பாரதி, அச்சமும் நாணமும் நாய்கற்கு வேண்டும். பெண்ணுக்கு இல்ல. அச்சமும் நாணமும் நாய்கற்கு வேண்டும். ஞானம் நல்லறம் வீர சுதந்திரம் பேணுநர் குடி பெண்மையின் குணங்களா. பெண் யாருடா? ஞானம் நிறைந்த வீர சுதந்திரம் கொண்டவன். அவளிடம் அச்சம் வேண்டாம், நாணம் வேண்டாம். அச்சமும் நாணமும் நாய்கற்கு வேண்டுமாம் என்று சொன்னவன் பாரதி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாரதியுடைய புதுமை பெண்ணை பற்றி எல்லாம் பேசினால் ஒவ்வொன்றையும் இது என்ன பிழைனா ஒவ்வொரு தலைப்பை வைத்து தனித்தனியாக நாம பேசணும். பாரதியின் பெண்மை அப்படி தனித்தனியா பேசினா ஏராளமாக நாம் சொல்லலாம். பெண்ணுக்காக உருகி 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 எழுதியவன் அவன் தான். 10 Commandments சொல்றோம். 10 கட்டளைகள் மோசஸ் வழங்கியது. ஆனா பாரதி 10 கட்டளை கொடுத்திருக்கிறான் பெண் மக்களுக்காக. நீங்க எல்லாம் படிச்சிருக்கீங்களா? 10 கட்டளைகள். முதல் கட்டளை இதை எப்ப கொடுக்கிறான்? 1908-9 100 ஆண்டுகளுக்கு முன்னால 10 கட்டளைகள் பெண்களுக்காக. இதைதான் பின்பற்றணும் சமூகம். முதல்ல, ருது ஆவதற்கு முன்பு பெண்ணுக்கு திருமணம் செய்யக்கூடாது. அதாவது பால்ய விவாகம் செய்யக்கூடாது. 3 வயதிலேயே பெண்ணுக்கு திருமணம் செய்து வைத்து 4 வயதிலேயே மொட்டை அடிச்சு விதவையாக்கிடுவான். ஏன்னா இந்த பொண்ணுக்கு 3 வயது இருக்கும், அந்த பையனுக்கு 5 வயது இருக்கும். அவன் ஒரு குளத்துல போய் விழுந்து செத்து போயிட்டு இருப்பான். உடனே அதுக்கு மொட்டை அடிச்சு வாழ்நாள் முழுவதும் விதவையாக்கிடுவான். பாரதியும் பாருங்க, பாரதிக்கு 14 வயது, செல்லம்மாளுக்கு 7 வயது தான். இவர்களுக்குள்ளேயே 7 வயது வித்தியாசம். அதனால் சொல்றான், பெண்கள் ருதுவாவதற்கு முன்பு திருமணம் செய்யக்கூடாது. நம்பர் 1. அடுத்தது, பெண்ணை விரும்பாத ஒருவனுக்கு வற்புறுத்தி திருமணம் செய்து வைக்க கூடாது. 100 வருஷத்துக்கு முன்ன. 3வது, முதல்ல ருதுவாகுவதற்கு முன்ன திருமணம் கூடாது. பிறகு பெண்ணை வற்புறுத்தி ஒரு ஆடவனுக்கு திருமணம் செய்யக்கூடாது. 3வது, பெண் ஒருவனோடு வாழ விரும்பவில்லை என்றால் அவளுக்கு ஆணிடமிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும். எனக்கு இவனோட வாழ பிடிக்கலன்னா நல்லது, நீ அவனை விட்டுட்டு வந்து. 4வது, ஒரு பெண் பிற ஆடவர்களோடு பழகுவதற்கு அனுமதிக்க வேண்டும். இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. மற்ற ஆடவர்களோடு பழகுவதற்கு பெண்ணை அனுமதிக்க வேண்டும். 5வது,
விவாகரத்து வேண்டினால் பெண்ணுக்கு விவாகரத்து வழங்க வேண்டும். ஆறாவது, திருமணமே வேண்டாம் என்று சொல்லிவிட்டு தன் காலில் நின்று ஜீவனம் அவள் நடத்தினால் அதை சமூகம் அனுமதிக்க வேண்டும். ஏழாவது, ஆணுக்கு சமமாக பெண்ணுக்கு சொத்தில் பங்கு தர வேண்டும். எட்டாவது, ஆணுக்கு சமமாக பெண்ணுக்கும் உயர்கல்வி கிடைக்க வேண்டும். ஒன்பதாவது, ஆணுக்கு சமமாக பெண்ணுக்கு ஆட்சியில் பங்கு கிடைக்க வேண்டும். பத்தாவது, ஆணுக்கு சமமாக பெண்ணுக்கு அதிகார பகிர்வும் தரப்பட வேண்டும். இதற்கு மேல பெண்களுக்காக அவன் குறுகனதையெல்லாம் நான் சொல்லி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த 10 கட்டளைகளை அவன் சொல்றான். பெண் விடுதலை, சாதி, மதம், அதுதான் முக்கியமானது. அதை மட்டும் நான் சுருக்கமாக சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். ஏன்னா இந்த சாதி மதம் என்பதுதான் இன்னமும் நம்ம பிடிச்ச ஆட்டிய அலைக்கழிக்க. இந்த இரண்டிலிருந்தும் மனித சமூகம் அவ்வளவு எளிதாக விடுபடுவதாக இல்லை. உண்மையிலேயே ஞானபானுவில் பாப்பாவுக்காக எழுதிய பாட்டு அது. சதிகள் இல்லையடி பாப்பா என்று அவன் குழந்தைக்காக எழுதிய பாட்டு தான். அதை சுப்பிரமணிய சிவத்துடைய ஞானபானுவில் தான் முதலில் அதை வெளியிடுறான். அந்த பாடலை நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதி பெருமை இல்லையடி பாப்பா என்று இருக்கும். ஏன்னா பாரதிக்கு தெளிவா தெரியும், சாதியே இல்லாம இந்த ஒரு சமுதாயத்துல நாம ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துவிட முடியும் என்பதற்கு சாத்தியமே இல்லை என்று அவனுக்கு தெரியும்.